ஹலோ காய்ஸ், வெல்கம் டு FFDK77 சேனல். நீங்கள் குக்கிங் தான் பண்ண போகிறோம். குக்கிங் நான் மேகி பேல், அதாவது மிக்சர் மாதிரி. இப்போ இன்ட்ரோ கொடுத்துடலாம். வந்துச்சு மேகி வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ரேட்டிங்கை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை அப்படி கழுவணும். ஸ்லோ மோஷன். வெங்காயம் தக்காளி கையை விட்டு கழுவிடலாம். கழுவி வச்சு இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்போ வெங்காய தக்காளி நிறைய வெட்டியாச்சு. ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸ் போயிட்டு வெட்டியாச்சு. இது குப்பையில் போட்டுடலாம். குப்பையில் போட்டு சொன்னது அந்த கவர் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது ஃபேமிலி பேக். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் இது போதும். நூடுல்ஸ் பாக்கெட்டு போடலாம். இப்போ கடாயில் இந்த நொறுக்குன நூடுல்ஸ் போட்டுட்டு அப்புறம் வெங்காய தக்காளி போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காய தக்காளி போட்டுடலாம். வெங்காய தக்காளி போட்டுட்டு அப்படி கொஞ்சம் மசாலா போட்டுட்டு அப்படியே நூடுல்ஸ் போட வேண்டியதான். போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மசாலா போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் மேகி மசாலா போட்டுட்டு அப்புறம் இந்த நூடுல்ஸ் நொறுக்கி வச்ச நூடுல்ஸ் போட்டுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியது தான். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். இப்போ கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் போடாச்சு. இப்போது அடுத்தபடியாக நொறுக்கி வச்ச நூடுல்ஸ் போடணும். அடுத்து மேகி மசாலா போடலாம். மேகி மசாலா மலைச்சாரல் மாதிரி தூவி விடணும். அடுத்தபடியாக அப்புறம் இது போடணும். நூடுல்ஸ் பாக்கெட்டு நொறுக்கி வைத்த நூடுல்ஸ் போட்டுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியது தான். இப்போ நுணுக்கி வச்ச நூடுல்ஸ் போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துருக்கணும், மறந்து போயிட்டான். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து முடிக்க போது வறுத்து முடிச்சோடனே அதில் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் கிண்டிட்டு அதில் வறுத்து வேண்டியது தான். இப்போ ப்ரௌனிஷ் ஆனோடனே அதில் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ சுட சுட வறுத்தாச்சு. கொஞ்சம் தீஞ்சு போயிடுச்சு. அதில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். வெயிட் பண்ணுங்க, போட்டு வீடியோ எடுக்கிறோம். இப்போ இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு அவ்வளோ. இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். இப்போ மேகி பெல்ன்ற மாதிரி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. மிக்சர் மாதிரி தான். சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காட்டுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னோடய எடிட் எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பை கைஸ்.